இவனை நான் ஏத்துக்க மாட்டேன். அதையும் மீறி இவன் கூட தான் வாழ்வேன்னு நீ சொன்னா அப்புறம் ஓ முடிவுதான். ரகு, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, இதுதான் ஏன் முடிவு. ஐயோ, நம்ம தானாப்பா. இல்லப்பா, உங்க முடிவு இதுதானா? நான் அதையே ஏத்துக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்னதானா? என்னம்மா நீயும் இப்படி சொல்ற? என் அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல மாட்டாரு. அவரால சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கதிரை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு அவருக்கு புரிய வைக்க எனக்கு இதை விட்டு வர வழி தெரியல மாமா. ஐயோ, இதை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னாச்சு புவனா, இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இப்பதானே கடவுள் நம்ம பக்கம் எல்லாமே பண்றாரு. நான் நினைச்ச விஷயம் நடந்துருச்சு. என்ன விஷயமா நடந்துச்சு? அந்த தனா கதிர் தான் வேணும்னு அவன் கூட போயிட்டாலாம். ஏங்க, என்னங்க சொல்றீங்க? அந்த பொண்ணு அவங்க கூட வெளியே போயிட்டாளா? ஆமா, சாரு தான் சொன்னான். தனா கதிர் கூட வாழ்றேன்னு ரகுராம் கிட்ட கேட்டிருக்கா. அதுவே வீட்டுல பெரிய பிரச்சனையாகி கடைசியா அவன் கூட அவ வீட்டை விட்டே போயிருக்கான். ஏங்க, நம்ம நினைக்காத ஒண்ணு நடக்குதே. எப்படியோ நமக்கு நல்லது தானே நடந்திருக்கு. ஆமாங்க. ஏங்க, அந்த ரகுராம எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவான்? என் பொண்ணு நான் கோடை கிழிச்சிட்டுனா அதை தாண்ட மாட்டா, என் பேச்சை கேட்டுதான் நடப்பா, என் பேச்சை மீறி நடக்க மாட்டான்னு சொல்லுவான். இப்போ அவன் மூஞ்சில கரிய பூசிட்டு அந்த பையனை கூட்டு வெளியே போயிட்டான்றீங்க. ஊரே பார்த்து சிரிக்க தானே போகுது. கண்டிப்பா. இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த ரகுராம் இனிமே ஊர் மத்தியில தலை நிமிந்து நிக்க முடியாதுன்னு அந்த குடும்பமே அவமானப்பட்டு நிக்க போகுதா? எப்படியோமா, அந்த ரகுராம் உன்னை ஏமாத்தினா இப்போ அவன் பொண்ணே அவனை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இப்போ அந்த கதிரும் தானாவும் எங்க போவாங்க? எங்க போயிருக்க போறாங்க? ஊருக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பாங்க. பாருங்க, அந்த ரகுராமனுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க யாரும் இவங்க 2 பேத்துக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. ரகுராம் அவன் பொண்ணை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணும். அந்த கதிரும் தனாவும் நிம்மதியா வாழக்கூடாது. அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கூட இருக்க கூடாது. யாருமே அவங்களுக்கு வீடு கூட கொடுக்க கூடாது. நடு ரோட்ல தான் நிக்கணும். அத பார்த்து ரகுராமும் ஜானகியும் கண்ணீர் விடணும். என் குடும்பத்தை காப்பாத்துவேன்னு சொல்லி சவால் விட்ட மாயாவும் தோத்து போய் ஊரை விட்டே ஓடணும். இப்பதாமா நம்ம பக்கம் காத்தடிக்குது. இதுக்கு மேல நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அடுத்து என்னங்க பண்ண போறோம்? ஊருக்குள்ள ஒரு பையன் அவங்களுக்கு வீடு கொடுக்க கூடாது. அத்தனை பேரையும் மிரட்டி யாரையும் வீடு கொடுக்க விடாம பண்ணணும். வாங்க போலாம். வாங்க. வரமா. நான் கதிர் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. கதிர் நீங்க ஏமாத்தல இல்லப்பா. அவன் எனக்காக நிறைய பண்ணிருக்கான்ப்பா. அவன் நல்லவன்ப்பா. கதிர் இந்த வீட்டை விட்டு போனா நானும் அவன் கூட போறேன். ஆனா எனக்கு கதிரை எந்த அளவுக்கு பிடிக்கும் அவருக்கு புரிய வைக்க எனக்கு இதை விட்டு வர வழி தெரியல மாமா. மாமா ரொம்ப நேரமா யார்கிட்டயும் எதுவும் பேசாம அப்படியே உட்கார்ந்துருக்காரு. பாவம், இந்த நிலைமையில அவர் என்ன பண்ணுவாரு? தானாவும் அவரை ஏமாத்திட்டா. அண்ணே, அண்ணே, உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. நம்ம தானா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கதிர் தான் ஏதோ பேசி தனாவை நல்லா மாத்திருக்கான் மாமா.
அவன் அந்த மாதிரி திட்டத்தோட தான் இருக்கான்னு நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்லண்ணே. இப்ப பாருங்க அதே மாதிரி நடந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயா தானே. கதிர அவதான் இந்த மாதிரி தூண்டி விட்டு தனாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா. நம்ம தனா இந்த மாதிரி எல்லாம் பேசுறவளே கிடையாதுண்ணே. உங்களை மீறி அவ என்னைக்கு நடந்திருக்கா? அவளை இந்த அளவுக்கு பேச வச்சதே கதிரும் மாயாவும் தானே. அந்த மாயா எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் அது எல்லாத்தையும் செஞ்சுட்டா. அன்னிக்கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி உங்ககிட்ட இருந்து பிரிச்சா. இப்ப என்னடானா தனாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இதெல்லாம் அவளோட திட்டம் தானே. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க மச்சாங்கிட்ட? உண்மைதான் சொல்றேன். இதெல்லாத்துக்கு காரணம் அந்த மாயா தான். ஏண்டி, எது நடந்தாலும் மாயாவை தான் குறை சொல்லுவியா நீ? அவதானே கதிர தனா கழுத்துல தாலி கட்ட வச்சா. இப்போ தனாவை இந்த வீட்ல இருந்து பிரிச்சு வெளியே அனுப்பணும்னு தான் இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஏய், எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி பேசாத. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், மாயாவை வீட்டை விட்டு விரட்டி இருந்தாலே இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்காது. அவளால குடும்பத்தோட நிம்மதி மொத்தமா போச்சு. போதும் பத்மா, எது நடந்தாலும் அதுல எண்ணெயை ஊத்தி குளிர் காயறதே உன்னோட வேலையா போச்சு இல்ல? அண்ணன் இப்ப இருக்கிற நிலைமையில அவர்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க. நாங்க சொன்ன இங்க யாருக்கு புரியுது? வா பார்வதி.